வணக்கம். இந்த காணொளியில் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் எப்படி உருவாச்சு, முருகப்பெருமான் அங்கே எப்படி வந்தார் அப்படிங்கிற வரலாற்றை பார்க்கலாம். பிரம்மாவினுடைய மகன்களில் ஒருவர் காசிப முனிவர். மிகச்சிறந்த ரிஷியான இவர் உலக நன்மைக்காக கைலை மலையில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளில் நீண்ட நெடுங்காலமாக கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறார். அவருடைய தவம் உலகமெங்கும் பரவ ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் மாயை அப்படிங்கிற அசுரப்பெண் காசிப முனிவரினுடைய தவத்தை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காரணம், இவர் தன்னுடைய ஆன்மீக சக்தியை அதிகரித்து அசுரர்களை எங்க அழிச்சிடுவாரோ அப்படிங்கிறது தான் அந்த பயத்திற்கு காரணம். இதனால அவருடைய தவத்தை கலைக்க மாயை முடிவு பண்றாங்க. தன்னுடைய அழகையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி காசிப முனிவரினுடைய தவத்தை தான் நினைச்ச மாதிரியே கலைச்சிடுறாங்க. அதன் பிறகு இருவருக்கும் திருமணம் நடக்குது. இவர்களுக்கு சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன், அஜமுகி அப்படின்னு 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இதுல சூரபத்மன் 7 உலகத்தையும் கட்டி ஆளணும் அப்படிங்கிற பேராசையில ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ள ஒத்த காலில் நின்று பல ஆயிரம் ஆண்டுகளா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறான். அவனுடைய தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு. அவரை வணங்கி வரம் ஒன்றை கேட்கிறான். ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் பிறக்காத சிவன் மற்றும் சக்தியால் உருவான ஒரு பிள்ளையை தவிர வேறு யாராலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த வரம். பெண்ணின் வயிற்றில் பிறக்காத ஒருவன் பிறக்கவே முடியாது அப்படிங்கிற ஆணவம் அவனுக்குள்ள வருது. இதனால தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். இவனுடைய கொடுமை தாங்காத தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமான் கிட்ட சூரபத்மனை அழிக்கும்படி வேண்டி நிற்கிறாங்க. அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமானும் தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து முருகப்பெருமானை தோற்றுவிக்கிறார். அதன் பிறகு சிவபெருமானினுடைய வேண்டுகோளை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் திருச்செந்தூர் நோக்கி புறப்படுறாரு. சூரபத்மனோடு போர் புரிந்து முடிவில் மரமாக மாறி நின்ற சூரபத்மனை தன்னுடைய வேளால் அழித்து 2ஆக பிளந்து ஒரு பகுதியை மயில் வாகனமாகவும் மற்றொரு பகுதியை சேவல் கொடியாகவும் மாற்றி தன்னுடைய வச்சுக்கிறாரு. இந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு வெற்றி மகிழ்ச்சியில தேவர்கள் படையுடன் முருகப்பெருமான் தங்கி இளைப்பாறிய இடம்தான் இந்த திருப்பரங்குன்றம். சூரபத்மனை அழித்து தங்களுக்கு விடுதலை அளித்த முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமா தேவலோக அரசனான இந்திரன் தனது வளர்ப்பு மகளான தேவயானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறாரு. அதற்கு முருகப்பெருமானும் சம்மதிக்க இந்த திருப்பரங்குன்றம் மலையில தான் மிக பிரம்மாண்டமான முறையில திருமண ஏற்பாடுகள் செய்யப்படுது. இந்த தெய்வீக திருமணத்துல மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் அனைத்து தேவர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துறாங்க. இதன் காரணமாகத்தான் இந்த திருத்தலத்துல முருகப்பெருமான் நின்ற கோலத்துல இல்லாம தேவயானையுடன் திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில காட்சி கொடுக்கிறாரு. இது ஒரு குடைவரை கோயில் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய மேலும் ஒரு சிறப்பு. முருகப்பெருமானுக்கு இந்த திருத்தலத்துல திருமணம் ஆனதுனால திருமணம் ஆகாதவர்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய நம்பிக்கையா இருக்கு. இந்த திருத்தலம் தான் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடா திகழுது.